சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். நிர்ணயம் தீர்மானம். அவரு கையும் நீட்டிட்டார். இனிப்ப அது ஒன்னும் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. அவருடைய திட்டத்தை யாரும் வளைக்க முடியாது. ஏன் அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள்ல யாருக்கும் குறுக்க நிக்க முடியாதுன்னு சொன்னா, அதுக்குள்ள காரியத்தை தான் நம்ம என்ன செய்தோம், வாசித்தோம். ஏன் நம்ம ஆண்டவருடைய திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் நம்ம கூட்டத்துல ஒண்ணும் நிக்க முடியாததுக்கு காரணம், ஞானமா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், ஆலோசனை. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்ல, புத்தியும் இல்ல, ஆலோசனையும் இல்ல. அவரு விரோதமா யாரும் எதையும் செய்து நம்ம நினைச்ச முடியாது. எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்ற அந்த தெளிவான ஒரு சிந்தனை. எதுல ஆலோசனை பண்ண முடியும், எதுல புத்தி சொல்ல முடியும், எதுல ஞானத்தை வெளிப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு மேல எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் தீர்மானித்ததை அவர் கையை நீட்டியாச்சு. அதுக்கப்புறம் இனிமே நான் போய் நின்று ஜபித்தாலும் சரி, ஜபிக்காம இருந்தாலும் சரி, நான் நிலவழிச்சாலும் சரி, நிலவழிக்காம இருந்தாலும் சரி, அந்த காரியங்களை மாற்றுவது கடினம். அப்ப தேவ தீர்மானத்துக்கு ஆனா மாற்றம், தேவனுடைய தீர்மானம் மாறும். ஆண்டவர் மாறுகிற ஒரே ஒரு இடம் எனக்கு தெரியுமா, ஜபந்தான். ஆண்டவரை மாற்றுவதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கு. அது நம்முடைய ஜப ஜீவிதத்தினுடைய சமர்ப்பணம். யாரு உண்மையான ஜபம், உண்மையா நம்முடைய ஆத்மாவில இருந்து ஜபிக்க முடியுமோ அதுவும் பாக்கி அந்த. ஆனா எதா இருந்தாலும் அவருடைய தீர்மானங்களை எந்த மனுஷனும் தேவ தீர்மானத்தை யாரை கொண்டுமே மாற்ற முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது தேவன் கடைசி காலத்துல என்ன நடக்குமோ அதான் நடக்கும். கடைசி கால அடையாளங்கள், கடைசி கால சம்பவங்கள் இன்னும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கத்துல எருசலேம்ல யுத்தமும் நடக்குது. இனி எதுக்காக மெயின் அந்த யுத்தம்? எருசலேம்ல இந்த யுத்தத்துக்கு காரணம் என்ன? அது யுத்தம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எருசலேம்ல யுத்தத்துக்கு முக்கியமான காரணமே 2022 செப்டம்பர்ல என்ன செய்யப்பட்டது என்னன்னா, 5 கண்ணுக்குட்டி இறங்கிருக்கு. அங்க இருந்து அமெரிக்காவில் சிவப்பு நிற கண்ணுக்குட்டி. அப்ப அந்த கண்ணுக்குட்டி என்னது, அதுல 2 எண்ணம் பலியிடப்படும். எங்க பலியிடணும்? அந்த அல்லாஹ்சன் சொல்லக்கூடிய எருசலேம்ல பலியிட்டு அல்லாஹ்சன் சொல்லக்கூடிய முஸ்லிமுடைய அந்த கோயில், அதாவது சாலமன் கட்டின கோயில் அப்படின்னு அவங்க அவகாசப்படுகிறது இடிக்கப்பட்டு புதிய ஆலயம் கட்டணும். அப்ப புதிய ஆலயம் கட்டணும், அதை இடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம தெரியும், நம்ம உபாகமத்துல படித்தோம், நம்ம இதுல யாத்ராமத்துல பார்த்தோம். அந்த மாடு எரிச்சு அதனுடைய சாம்பல் ஒரு இடத்துல கிடக்கும். அதுதான் என்னது, அதை எடுத்து பூசும்போது அவன் சுத்தமாக, அதாவது தீட்டு நீக்குதல், தீட்டு கழிக்கிறது விதம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த தீட்டு கழிக்கணும். அப்ப தீட்டு கழிக்க மாடு இப்போ பலி கொடுக்கப்பட்டு அது எரிச்சு அது சாம்பலாகணும். அப்ப இது 2022 செப்டம்பர் மாசத்துல இருந்து அங்க ஆரம்பிச்சது. அப்போ இவங்க அந்த வேலையை செய்திடக்கூடாதுன்னா கமாஸ் என்ன செய்தது, அந்த யுத்தத்தை ஆரம்பித்தது. ஆனா கமாஸ் யுத்தத்தை ஆரம்பிச்சது நோக்கம் நம்ம பார்வைக்கு இது என்னதான் அவங்க இட பிரச்சனை, உலகத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒண்ணும் இல்லை. உலகத்தினுடைய கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள், இந்த அடையாளங்களை நம்ம யாருமே எந்த ஒரு கிறிஸ்தவனும் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. தேவனுடைய தீர்மானத்தை எந்த மனுஷனும் மாற்றவும் முடியாது. அதனால
மாற்றுவதற்குள்ள புத்தியும் கிடையாது, நமக்கு ஞானமும் கிடையாது, ஆலோசனையும் கிடையாது. ஞானம், புத்தி, ஆலோசனை அவருக்கு விரோதமா யோசிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு யாருக்கும் என்னது இல்ல, அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஞானமோ புத்தியோ ஒன்றும் இல்லை. அதனால அது நடக்கிறது நிச்சயமா நடக்கும். இப்ப ரஷ்யாவுக்கும் பக்கத்துல உள்ள அந்த நாட்டுக்கும் யுத்தமா இருக்கட்டு, இல்ல ஒவ்வொரு நாட்டிலும் யுத்தங்கள் அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க பார்த்தாலும் யுத்த செய்திகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இது கடைசி கால அடையாளம் உள்ளது, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது நடக்குது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு யுத்தம் இருக்க 2 நாடு யுத்தத்துக்கு தான் நிற்குது, ரெடியா தான் இருக்கிறாங்க. சீனாக்காரனா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்காரனா இருந்தாலும் சரி, எப்பொழுது தாக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு வேணாது. ஆனா ஒரு சூழ்நிலையை அவங்க எதிர்பார்த்துட்டு தான் எல்லாம் இருக்காங்க. யுத்தம் எந்த நிமிஷமும் எங்கேயும் வெடிக்கக்குள்ள சூழ்நிலைகள் உருவாகணும். அப்ப உருவாகணும் அப்படின்னா இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும். அப்ப அந்த யுத்தத்தினுடைய செய்திகள் கடைசி காலத்துல நமக்கு ஒரு அடையாளம். இப்பமாவது பண்ண இந்த யுத்தத்தினுடைய ரகசியம் புரிஞ்சிருக்கும். ஏன் அங்க இப்படி எல்லாம் பைபிளாக நிறைவேறுகிறது யாருக்கும் அது பெரிய யோசனையே கிடையாது. பைபிளுடைய ரகசியங்கள் தான் நடக்குது அப்படின்னு சொன்னா ஏதோ நடக்குது, யுத்தம் நடக்குது, நான் சாப்பிட்டேனா படுத்தேனா, இது என்னத்தை கிறிஸ்தவன் எனக்கு பைசா போட்டானோ காணிக்க போட்டானோ நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு நினைக்கிறோம். நீ காணிக்க போட்டியோ நீ பைசா சம்பாதிச்சுள்ளதல்ல, வேதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால இங்க ஏசாயா சொல்றாரு, அவர் தீர்மானித்த தீர்மானத்துக்கும் அவருடைய கரம் நீட்டப்பட்ட பிற்பாடு அதை யாரும் நினைச்சுங்க தடுக்க முடியாது அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே என்னது தீர்க்க தரிசனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் அந்த காரியங்களை நம்மளால தடுக்கவும் இல்லைங்க, அந்த காரியங்களிலிருந்து ஜெயிக்கவோ முடியாது அப்படின்னா, ஒண்ணு மனிதனுக்கு அதற்குரிய ஞானமும் புத்தியும் ஆலோசனையும் இல்லை. 2 நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், நீதிமொழியில பார்த்தோமா, நீதிமொழி 8:10 அங்க என்ன சொல்லியிருக்கு, ஆலோசனை செய்யுங்கள் அது அபத்தமாகும். நம்ம இதுக்கு என்ன செய்தாலும் அது அபத்தமாகும், வார்த்தை வசனங்கள் அது நிற்காது, தேவன் எங்களோடு இருக்கிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இதுல ஏசாயா 8:20 நம்ம தேவனோடு இருந்தா போதும், வேற எந்த ஒரு காரியமும் என்னது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேதத்துலதான் தேவன் சரித்திர புருஷன். நம்ம தேவன் நம்ம நினைக்கிறது போல அவர் சிருஷ்டிகர்த்து, அவர் சரித்திர புருஷன். அவருடைய பிளான்கள் தான் அந்த பூமியில நடக்கின்ற ஒரு அறிவும் தெளிவும் இருக்கணும். அதனால நமக்கு ஒரு காரியம் மட்டும் தெரியணும், நான் கர்த்தரோட இருந்தா போதும், நான் பெரிய புத்தி வேண்டாம், ஞானியாக வேண்டாம், ஆலோசகனாக வேண்டாம், முதலாவது ஐ வாண்ட் டு பி வித் மை காட். நான் தேவனோடு இருக்கிற ஒரு நிலையை ஸ்டடி பண்ணணும். அதுக்குதான் இன்னைக்கும் காலையில அன்புடைய சமூகத்துல நம்ம ஆயத்தமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து போகல நமக்கு இருக்கிற வேண்டாம், நாங்க ஜோம் பண்ணணும், நடக்கல ஒரு எல்லாருமே உற்று பார்த்து எல்லாருமே பயந்து எல்லாருமே என்னது கலக்கத்தினுடைய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும்போது நமக்கு ஒரு சோர்வு, என்ன நம்ம ஜெபம் பண்ண நடக்கல. அது எங்க எது நடந்தாலும் நடக்காம இருந்தாலும் நான் கர்த்தரோடு இருக்கணும்ங்கிற தெளிவு மட்டும் இருக்கணும். ஏன்னா பாக்கி காரியங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீ கடைசி எங்க 48 இல்லையா, ஏசாயா 43 என்ன சொல்ற, நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நிச்சயம் முடியாது. ஏன்னா அவர் சிருஷ்டிதா ஒன்றுதான் வெளிப்படுத்துறாரு.
அவர் செய்ய தீர்மானித்ததை நம்ம யாருமே தடுக்க முடியாது. ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் செய்யலாம், அவரோட கூட வாழ இருக்க விரும்பலாம். அவர் செய்யறதை செய்துட்டே இருப்பாருன்னா ஆண்டவரோட இருக்கணும். Why do I pray? நான் எதுக்காக ஜபிக்கிறேன் அப்படின்னுள்ள அந்த தெளிவான சிந்தனை இதுதான். நமக்கு ஜபிக்கிறது 8-10 சொன்னது போலதான். நான் எதுக்காக ஜபிக்கிறேன் அப்படின்னா நம்ம வேற எதுக்காக ஆகல. நான் ஜபிக்கிறவருடைய ஒரே நோக்கம் என்னது, நான் கர்த்தரோட இருக்கும்படி. அவருக்கு ஆலோசனை சொல்லவும் எனக்கு முடியாது, அவருடைய வார்த்தையை வசனிக்கும் எனக்கு முடியாது, அவருக்கு எதிர்த்து நிற்கவும் எனக்கு முடியாது. நான் தேவனோடு, தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு சிந்தை மட்டும்தான் நமக்கு தேவையான ஒரு காரியம். இன்னைக்கு இது ஏன் இப்படி கொஞ்சம் சரித்திரமா போச்சுன்னு எனக்கு தெரியாது. சம்பவத்தை யார் தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்து அவருடைய தீர்மானம். நான் எப்படி தப்பித்துக் கொள்ளணும்ன்ற அறிவு தான் இது. நான் தேவன் என்னோட இருக்கிறான்னு சொல்லக்கூடிய உறுதி நமக்கு இருந்தா போதும். நான் ஜெபிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணி நடக்கல. இப்ப நான் இப்ப பார்த்தாலும் புலம்புறது தானே. 4 வருஷமா நம்முடைய ஜெபத்துல எந்த விதமான மாற்றங்களையோ அசைவுகளையும் நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது, சோர்வுடைய மனத்தன்மை வரும்போதுதான் இந்த வேத பகுதியில என் கண்ணுக்கு வந்தது. அவருடைய தீர்மானத்தையும் அவர் கருத்தை நீட்டினா யார் அதை தடுக்க முடியும்? அவர் செய்ய ஆரம்பித்ததை எந்த ஜபமும் 3 மாசம் இல்லை 3000 வருஷம் நீ ஜபம் பண்ணினாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ செய்வார். ஆனா நான் எதுக்காக ஜபிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது, நான் எதுக்காக ஜபிக்கணும் அப்படின்னா அவரோடு நான் இருக்கும்படி. வேற எதுக்கும் நம்ம ஜபிக்க வேண்டாம். சம்பாதிக்க ஜபிக்கணும், ஏற்கனவே இந்த நாட்கள் அதான் சொல்லியாரு. தேவைக்கு வேண்டிய ஆண்டவரை தேடக்கூடாது, தப்பித்துக் கொள்ளும்படி தெய்வ சமூகத்தை நாடி ஜபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய தீர்மானம் இருந்தாலும் நம்ம கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு நாங்கள. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு புத்தியும் இல்லை, ஞானமும் அல்ல, ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவும் இல்லை. இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் உங்களோடு இருக்க எங்க விசுவாசம் ஆண்டவரை பலப்பட, எங்க விசுவாசம் உறுதிப்பட ஆண்டவர் ஒரு கிருபை அப்படி இருக்கும். அப்படியே திட்டம் எப்படியும் அவருடைய திட்டம் தீர்மானம் தான் நடக்கும். அதனால இந்த நாட்களில் தெய்வம் எதுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு சோர்வு வராம இருக்க இந்த வேத பகுதியில மனசுல வச்சு தியானித்து தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த காலகட்டத்துல அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் காரியங்களை நடத்தும் போது நம்மை பலப்படுத்தி நடத்த ஆண்டுடைய சமூகத்துல நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவர், எங்க நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பூமியினுடைய சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வருகைக்கு ஆண்டவரை அடையாளங்கள் என்பதை அந்தி கிறிஸ்து இந்த பூமியில ஆண்டவரை எருசலேம் ஆலயத்தினுடைய ஆலயம் ஆண்டவரை இடித்து திரும்ப கட்டப்படும் போதுதான் ஆண்டவரை அவன் ஆண்டவரை அந்த ஆலயத்தினுடைய அதிகாரங்களில் ஏறி வரும்போது இந்த பூமியில அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி கொண்டு என்று சொல்லி திட்டமாக வெளிப்படுத்தின அந்த சம்பவங்கள் ஆண்டவரை நடக்கும் காலகட்டத்துல நாங்கள் இருக்கிறதை அறியாதபடி ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்களுக்கு, எங்களுடைய ஆசைகளுக்கு, எங்களுடைய உணர்வுகளுக்கு, எங்களுடைய ஆண்டவரை அறியாமைக்கு தக்கதாய் ஒவ்வொரு நாளும் செப நேரத்தை நாங்கள் வீணடிக்கிறது போல ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். நாங்கள் அப்படியெல்லாம் ஆண்டவரை ஏசாயா 8:10 நாங்கள் வாசித்தது போல உமக்கு ஆலோசனை சொல்ல உமக்கு ஆறுங்கள் ஆண்டவர். ஆனா உமோடு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற தெளிவை நாங்கள் அடையும்படியா நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோமே தவிர ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்போது இந்த உலகத்துல சம்பவங்கள் நடக்கும் போதும் ஆண்டவரை ஜெபிக்கிறவங்க ஆண்டவரை நிச்சயமா வெட்கப்படுத்த மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். நீர் நிர்ணயித்த காரியங்கள் ஆண்டவரை உலகத்துல சம்பவிக்கும் போது ஆண்டவரை விக்கினங்கள் கடந்து போகும் மற்றும் நான் உம்முடைய சட்டை நிலையில மறைந்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரை இந்த உலகத்தினுடைய சம்பவங்கள் கடந்து போகும்போது நாங்கள் உன்னோடு கூட இருக்கணும் என்றுள்ள அந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெப ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிற ஆண்டவரை
ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களை தரும்படியாய், எங்கள் ஜெப நேரங்களில் செலவிடப்படும்படியாய் தேவ ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஞானங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, அறிவு எங்களுக்கு ஆண்டவரே, புத்தியும் ஆலோசனை எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய அறிவெல்லாம் ஆண்டவரே அப்பா எந்த விதத்திலையும் உம்மோடு கூட ஆண்டவரே உம்முடைய காரியங்களை சிந்திக்கவும் தீர்மானிக்கவும் எங்களுக்குள்ள ஆண்டவரே அறிவுகள் எல்லாம் அற்பமானது என்று நாங்கள் உணர்ந்துதான் இந்த காலையிலையும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரம் பல காரியங்களை ஆண்டவரே இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் விதத்துல வாசிக்கும் போது எதையும் ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பத்தினாலும் ஆண்டவரே சமர்ப்பணத்தினாலும் அவைகள் உம்முடைய திட்டங்களை ஆண்டவரை மாற்றும் என்று பார்த்திருக்கிறோம் ஆண்டவரை. அப்படி நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் எங்களுடைய யோசனைகள் ஆண்டவரை விருத்தம் ஆகாதபடி உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எல்லாம் நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து உம்மோடு வாசம் பண்ண, உம்மோடு வாழ, உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்முடைய கிருபையை அனுபவிக்க தேவன் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு ஞான இருதயத்தை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். கடந்த நாட்களில் தேவன் எங்களை நடத்தி வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது சரித்திர சம்பவங்கள் எங்களுக்கு ஆண்டவரை காரியங்களை வெளிப்படுத்தும் போது அந்த அளவுக்கு தேவனோடு கூட வாழ வேண்டும். நாங்கள் உலகத்தில் உள்ள விக்கிரகங்களை குறித்தோ காரியங்களை குறித்தோ அல்ல, எங்களுடைய ஜீவிதம் கர்த்தரோடு ஆண்டவரை இருக்க வேண்டும் என்ற தாவத்தை எங்களுக்குள்ள உருவாக்கிட்டார். இப்பொழுது இந்த தாவை ஒரு முறைக்குடன் இந்த ஜெபக்குள்ள இருக்கிறதான பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் தங்கள் ஆண்டவரை உம்மோடு இருக்கிறதை உறுதிப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் கரத்திலிருந்து வெளிப்படுத்த தாகத்தோடு ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை தங்களுடைய ஜெப ஜீவிதத்துல இன்னும் ஆண்டவரை அப்ப உறுதிப்பட்டவர்களாய் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தேவனோடு இருக்கிறேன் என்ற அந்த நிலையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உறுதிப்படுத்தி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை காலையில எந்த நோக்கத்தோடு எழும்பினார்கள் என்பதை நீர் அறிவீர். அந்த நோக்கத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும்படி ஆட்சேபிக்கிறேன். குடும்பங்களை அங்கீகரிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அவருடைய துதி உடைய சமூகத்துல வந்து எட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரை எல்லா நிமிடங்களிலும் தெய்வ பிரசனை எங்களை ஆண்டவரை ஆட்கொள்ள வேண்டும் என்ற தாகமும் வாஞ்சையும் ஞானமும் உணர்வும் பிள்ளைகளுடைய இருதயங்களை நிறைக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் ஏதோ சொல்லித்தோம் என்று நினைத்து சமயத்தில் அல்ல ஆண்டவரை உடைய அபிஷேகத்தினாக அந்த வீடுகளை ஆண்டவரை இப்பொழுது முத்திரையிடும்படியாய் இயேசுவின் ரத்தம் அந்த இடங்களில் தெளிக்கப்படும்படியாய் உங்களுடைய மகிமையான கரம் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரை நீட்டப்படும்படியாய் நாங்கள் வார்த்தையால் மட்டும் ஆண்டவரை காரியங்களை ஆண்டவரை அலப்பி கடந்து போகிறதாக அல்ல ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னத்தை உணர்கிற அனுபவம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்த நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டு நல்கைகளும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் நிறைவேறட்டும் ஐயா, தாகங்கள் நிறைவேறட்டும் ஐயா. உம்முடைய சித்தம் ஆண்டவரை வீண் போகாதபடி தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த நான் சொல்லிக்கிறேன். தாவை உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நடத்த சொல்லிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி ஆட்சேபிக்கிறேன். பலவீனங்களில் இருந்தால் கர்த்தர் விடுதலை தாரும், சத்துருவின் பிடியில் இருந்தால் கர்த்தர் விடுவியும், ஞான இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும். உமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் ஒன்றும் நாங்கள் வளரலாண்டவர உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்க தாகித்து வந்திருக்கிறோம். எங்களை நடத்தும்படி ஆட்சேபி